வணக்கம். பாண்டி ஸ்டோர் சரியில்ல. ராஜ், கதிர் இவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்தாங்கன்ட்டு அவங்க குஷியாக போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. அதை கேட்டு அவங்க மாமியாரும் மீனாவும் சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னுட்டு தங்கமயில் வந்து நிற்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்ட்டு இவங்க என்னமோ பேசிகிட்டு இருந்தீங்க, நான் வந்த ஒன்று நிறுத்திட்டீங்களேன்னு கேட்குறாங்க. நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம், அதான் நீங்கள் வந்த ஒன்று நிறுத்திட்டேன்ல, ஒன்றுமே இல்லைன்றாங்க. அப்போ எங்கம்மா நீ கிளம்பிட்டேன்னு கேட்டவொன்னே நான் அவங்களுக்குலாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு, எதுக்காகம்மா நீ இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, அதுக்காக ஒரு நாள் 2 நாள் பரவாயில்ல, திரும்ப திரும்ப நீ எதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன்ட்டு நான் வீட்டில் சும்மா தானே இருக்குன்றாங்க. அதுக்கு மீனா கேட்குறாங்க, நீங்கள் சும்மா இருக்கீங்க, எல்லா வேலையும் இழுத்துட்டு போட்டு செய்கிறீங்களேன்ட்டு, வீட்டு வேலை செஞ்சுட்டு மிச்ச நேரம் நான் சும்மா தானே இருக்குது, அதனால் எடுத்துகிட்டு போகிறேன், அவங்களுக்கு அது உபயோகமாக இருக்குன்ட்டு இவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்தது கோமதி புலம்புறாங்க. நான் எவ்வளோ தூரம் அவளுக்கு சொல்கிறேன், நம்ம திரும்ப திரும்ப சொன்னால் கூட அவள் கேட்கவே மாட்றா, வேணும்னு செய்கிறாளா வேணாம்னு செய்கிறாளான்னு தெரிலன்னுட்டு, நீங்கள் மாமியார் இருந்துக்கிட்டு நீங்கள் தான் கண்டிக்கணுன்ட்டு இவங்க 2 பேர் சொல்கிறாங்க. மீனா வேலைக்கு கிளம்பிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல செந்தில் வந்து நிற்கிறாரு வண்டியில் டெலிவரி பண்ணுறதுக்காக. எங்கே இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்ட்டு, உன்னோட ஆஃபீஸ் பக்கம் தான் நான் டெலிவரி பண்ணணும், அதனால் போகலாம் வாணிட்டு சொல்லும்போது, அப்போ இவங்க சொல்கிறாங்க, மாமா நம்மளை வந்து வராது முன்ன அவ்வளோ லேஸில் எல்லாரதுக்கு நிற்க வச்சு நம்மளை எல்லாம் திட்டாங்க, அந்த இடத்துல தங்கமயில் வேறு சிரிச்சாங்கன்ட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவர் ஷாக் ஆகிறார். அப்படியான்ட்டு, ஆமாம் அவங்க ரொம்பவே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னுட்டு இவங்க கோவப்படுறாங்க. நான் அவங்கள பேசிட்டு திட்டேன்னுட்டு, எதுக்காக அப்படி திட்ட பண்ணன்ட்டு, பின்ன என்ன அந்த சூழ்நிலை இருந்தது, மாமா அவங்கள திட்டிக்கிட்டு இருக்காரு, என்ன எதுன்னு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு அங்கே சிரிக்கிறாங்கன்னா அவங்க வேணும்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னுட்டு. ஆனால் மாமா நம்மளை தனியாக கூட்டிகிட்டு பேசியிருக்கலாம், பப்ளிக்கில் பேசிட்டாருன்னுட்டு மீனா வருத்தப்படுறாங்க. அப்பா அந்த மாதிரி தான் மனசில் இருக்கிறத அப்பயே திட்டிடுவார். அவர் எப்பப்பாரு பிஸ்னஸ் மட்டுமே நினச்சிக்கிட்டு இருப்பார், வெளியில் எங்கேயாவது போனால் கூட அதை பற்றி தான் அடுத்தவங்ககிட்ட வியாபாரம் பார்த்தா பேசுவார். அது மட்டும் இல்லை, போகிற இடத்துல கூட ஒரு வியாபாரத்தை ஆளுங்களை பிடிப்பார் தவிர வியாபாரம் வேலை கடன் தான் பேசிகிட்டு இருப்பார் தவிர அவர் எப்பவுமே அப்படி தான். அதனால் அதை பற்றியெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதன்ட்டு இவங்க வருத்தப்பட்டு பேசினா கூட இப்போ அப்படி தான் கோவத்தோடு பேசுவார். அதுக்கப்புறம் அவர் நைட்டுக்கு வரும்போது சாதாரணமாக பேசுவார். அவர் அதெல்லாம் மனசில் வச்சுக்க மாட்டாருன்னுட்டு இவரை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. சாயங்காலம் ஆகுது. ராஜி அவங்க நாத்தனார் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல காப்பி எடுத்து வந்து கொடுக்குறாங்க 2 பேருக்கு கோமதி. அப்போ அவங்க கோமதி ராஜிக்கு ட்ரெஸ் வாங்கி வந்து கொடுத்துருக்காரு. கதிரின்னுட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லி கிண்டல் அடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை நீ அவனுக்கு காட்டிட்டியான்ட்டு இன்னும் அவங்க பார்க்கலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல கதிர் வராரு. அவர் இவரோட ட்ரெஸ்ஸை பார்ப்பாங்க, சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லுவாருன்ட்டு இவங்க 2 பேரும் 3 பேருமே எதிர்பார்க்குறாங்க. அவர் நேராக போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வரதுக்கு போகிறாரு. நான் டெலிவரிக்காக போகிறேன்னுட்டு. அப்போது இவங்க வந்துட்டு நிற்கிறாங்க எதிர்க்க. அப்போ அவர் கண்டுக்க மாட்டுறாரு. வெளியில் வந்துட்டு கிளம்பும்போது அவங்க அம்மா தடுக்கிறாங்க, ஏன்டா அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தே, அது நல்லா இருக்குதா இல்லைன்னு கூட சொல்ல மாட்டேன்ட்டு சொல்லும்போது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இவங்க சந்தோஷமாக கோயிலுக்கு வராங்க. வந்த இடத்துல இவங்க அண்ணனை பற்றி பேசிக்கிட்டு உள்ளே வராங்க. வந்து பார்த்தா அவங்க அண்ணனுங்க 2 பேரும் கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள எதிரில் வந்து நிற்கிறாங்க. இவங்க சாமி கும்பிட்டுட்டு திரும்பி பார்த்தா இவங்க 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஷாக்காக வராங்க. அந்த இடத்துல பூசாரி தீபம் எடுத்து வந்து காட்டுறாரு. என்னம்மா நீ உங்கள் அப்பா கூட எப்பவுமே வருவேன், நீ போயிட்டு அங்கே எதுக்காக நின்றுட்டு இருக்க, இந்த பக்கமா வாமா, இப்போல்லாம் நீ உங்கள் அப்பா கூட வரதே இல்லைன்னுட்டு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டதும் இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.